தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளது மேயராக இருந்து இப்போ அண்ணன் சன் ராமநாதன் அவர்கள் இருக்காரு. அவங்களுக்கு ஏன் நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தஞ்சாவூர் இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப ஸ்மார்ட்டா ஆக்கியிருக்காரு. எப்படி ஆக்கியிருக்காருன்னா, அகழிகள் வந்து இது வந்து விவசாய பூமிங்கிறதுனால அகழிகள் அங்க நெறையா இருந்தது. அது எல்லாமே ரொம்ப அப்படியே மூடப்பட்டிருந்தது. அதெல்லாம் கிளீன் பண்ணி ஒரு தெருவுலயும் இருக்கிற அகழிய வந்து கிளீன் பண்ணி, அது ஒரு சுற்றுலா தலம் மாரி ஆக்கி குடுத்துருக்காரு. இங்க பக்கத்துல உள்ள ஐயங்குளம் வந்து பார்த்தீங்கன்னா, இது பாரம்பரிய ஒரு குளம் அது. அத கிளீன் பண்ணி அத வந்து சுத்தி பார்க்குற மாரி பண்ணி குடுத்துருக்காரு. இப்ப நம்ப இருக்கிற பூங்கா நாங்க பார்க்க வந்த பூங்காவே ரொம்ப பாழடைஞ்சு இருந்தது. இத வந்து கிளீன் பண்ணி நல்லபடியா ஒரு வந்துட்டு போறதுக்கு ஸ்கூல் பிள்ளைங்கலாம் விளையாடுறதுக்கு பண்ணி குடுத்துருக்காரு. அது இல்லாம கிரிவலங்கிறது வந்து தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப தூரம் போய் பார்க்குறாங்க. அது சிவன் கோவில், அதாவது பெரிய கோவில்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம், உலகறிஞ்ச விஷயம் அது. அந்த கோவிலையும் சுத்தி வரணும், அந்த சிவனையும் சுத்தி வரணுங்கிறதுக்காக ஒரு பௌர்ணமிக்கும் பாதுகாப்பா, அதாவது 5:30 மணிக்கு பௌர்ணமி ஆரம்பிக்குது. காலையில 6:30க்கு தான் முடியுதுன்னா, அதுவரைக்கும் போலீஸ் புரொடெக்ஷனோட அந்த பேலட்லாம் கரெக்ட்டா வச்சு, அங்கங்க தண்ணி வசதி வச்சு, டாய்லெட் யூஸ் பண்ற மாரி வச்சு, நாங்க சுத்தி வரத்துக்கு ஒரு பயன்பாடா பண்ணி குடுத்துருக்காரு. டைடல் பார்க் கொண்டு வந்தாங்க. அதில இப்போதைக்கு 5000 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இத வந்து 50,000 பேரா மாத்தணும்னு நெனைக்கும்போது, சார் வந்து வந்தாருன்னா, இத வந்து அப்படியே 5000ங்கிறது 50,000ஆ மாறி, சென்னை, கோயம்புத்தூர்னு போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க தஞ்சாவூர் மக்களுக்கு, இங்கேயே ஹோம் டவுன்லேயே அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த வேலை கிடைக்கும்போது, வீட்லயே சாப்பாடு, தங்குறதுக்கு இடம் கிடைச்சதுன்னா, அதில ஒரு 5,000, 10,000 அவங்க சேமிச்சு, அவங்களும் வளருவாங்க, தஞ்சாவூரும் வளருவாங்க. அடுத்த சிட்டீஸ விட கம்பேர் பண்ணும்போது, நம்ப விவசாயத்திலயும் நம்பர் 1ல வந்துர முடியும். அதே மாரி படிச்சவங்களுக்கும் வேலைவாய்ப்பு இங்கேயே குடுத்து, அதிலயும் நம்பர் 1 கொண்டு வந்துருவாங்க. அதாவது மேயரா இருக்கும்போது இவ்வளோ பண்ணவரு, எம்எல்ஏவா வரும்போது உலக அளவுல நம்ம தஞ்சாவூர் பேசப்படுங்கிற நம்பிக்கையில திரு ராமநாதன் அவர்களுக்கு ஓட்டு போட நாங்க ரெடியா இருக்கோம்.